ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் பிசினஸ். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ், இன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவல், ஓணம் ஃபெஸ்டிவல். நான் கேரளாவில் இருக்கேன் ஒய்ஃப் வீட்டில். ஸோ அதனால தான் ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு. ஸோ இவனுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்தாச்சு. ஸோ மச்சானுக்கு மட்டும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கிடைக்கல, ஏன்னா அவனுக்கு சைஸ் பத்தலன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு அவன் வாங்கிக்கிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓணம் வந்துட்டாலே ஒரு மாதிரி எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. இங்கே கேரளாவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. நம்ம ஊரில் ஓணமாக நார்மலாக விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இவங்க வேறு மாதிரி செமையாக கொண்டாடுறாங்க. ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் இந்த தேர்லாம் இருக்கிறாங்களா அந்த மாதிரி கொண்டாடுறாங்க வேறு லெவலில். இந்த பொம்மைலாம் போட்டு வேஷம்லாம் பண்ணிட்டு இது ஒரு 4 நாள் 3 நாள் ஃபங்க்ஷன் போலங்க. எனக்கு தெரியல, என் மச்சான் நான் சும்மா இந்த மாதிரி புலிக்கல்லி அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான். ஆனால் இப்போ பண்ண மாட்டாங்களா, 2 நாள் கழிச்சு தான் பண்ணுவாங்களா. நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓணமுக்கு நாங்கள் வந்து வீட்டில் எல்லாருமே வந்து ஓணம் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே வந்துட்டோம் கடைக்கு வரையே போகலான்னு சொல்லிட்டு. எதுவும் வாங்க வரல, சும்மா ரவுண்ட் அடிக்க வந்தோம். இவனுக்கு பொண்ணுங்களா சைட் அடிக்கான்னு வந்துருக்கானுங்க. சரி என்ன கூட்டின்னு வந்துட்டானுங்க. நான் கேட்டேன், என்ன ஏன்டா கூட்டின்னு வந்தீங்க? நான் சும்மா வீட்டில் தானே இருந்தாருன்னு நான் கேட்டேன். இவன் நல்லா கூட்டின்னு வந்தீங்க பார்த்தா இவன் நமக்கு முன்னாடி வந்து காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. சரி வாடான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சுங்க. மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன், இப்படி தான் சொல்கிறேன். பார்க்கலாம்.